நோய் உண்டாகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு வாத பித்த கபம் அப்படிங்கிற இந்த 3 நாடிகள் மூலமாக இயங்கிட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த நேரங்களில் வாத பித்த கபம் இது வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு டைம் மாறுபட்டே இருக்கும். நம்மளுடைய ரத்தத்தில் அந்த அளவு வந்து மாறுபட்டே இருக்கும். காலையில் எப்பவுமே வந்துட்டு நம்மளுக்கு வாதம் அதிகமாக இருக்கும். அடுத்தது மதிய நேரம் பித்தம் அதிகமாக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து கபம் அதிகமாகும். ஸோ இந்த வாத பித்த கபம் இது 3மே வந்து சமநிலையில் எப்படி வைக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய உணவுகளில் வாத உணவுகள் தனியாக இருக்குது. இப்போ கிழங்கு வகைகளில் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இது மாதிரியான உணவுகள் எல்லாமே வாதத்தை அதிகம் பண்ணக்கூடிய உணவுகள். பித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக காரமான உணவுகள், புளிப்பு, அசைவ உணவுகள் எல்லாமே பித்தத்தை அதிகம் பண்ணக்கூடிய உணவுகள். கபம்னா இனிப்பு மற்றும் குளிர்ச்சியான பொருட்கள் எல்லாமே கபத்தை, அதாவது ஐயம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஸோ கபத்தை அதிகம் பண்ணக்கூடிய உணவுகள். ஸோ வாத பித்த கபம் இது 3யுமே வந்துட்டு சமநிலைப்படுத்தணும் நம்ம உடம்புல. அப்படிங்கும் போது நம்ம இந்த முக்கியமான பொருட்களை நம்ம தினமுமே நம்ம உணவில் எடுத்துகிட்டு வரலாம். இதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா சுக்கு, மிளகு, சீரகம், பெருங்காயம், மஞ்சள், ஏலக்காய் மற்றும் வெந்தயம், பூண்டு. நான் இப்போ சொன்ன பொருட்களில் 2 கிராம் வீதம் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த 8 பொருட்களையுமே ஒரு நாளைக்கு 2 கிராம் எடுத்துகிட்டு வரது மூலமாக நம்மளுடைய வாத பித்த கபம் 3மே வந்துட்டு சமநிலை அடையும்.